ஏண்டி பாஞ்சாலி பொழுது முடிஞ்சு என்ன நேரமாச்சு இன்னுமா தூங்குற? எந்திரி. வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா வாசல பெருக்கணுமா கோலத்தை போட்டமா இல்லாம இப்படி அடி தூங்குவேன். எந்திரி. சரி சரி எந்திரிக்கிறேன். துணியெல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கு. போ கொடுவைய தொடுத்துட்டு போடி. கைசிக்கார பொண்ணு உடம்பு படங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிஞ்சு போச்சு பப்பர பான் பட தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை வேற சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டியாடி. சரி சரி இப்ப நான் எழுந்திருச்சு என்னடி பண்ண போறேன்? அது வாசம் தான் பல்ல தேய் பழைய கொட்டிக்க மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா ஆனையெல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆளை விடுறி. என்ன சொல்லி என்ன எரும மாட்டு மேல மழை வேஞ்ச கதை தான். அடியே ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூர். அது மாதிரி தான் இருக்கும் வாயும். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண்சிறகு அன்னமது வெண்சிறகு அன்னமது வந்ததங்கே தூதாக. என்னடா இது யார் விட்ட தூது? ராஜாத்தி வெக்க பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு. கிளியேதா? அது என்னோடது குடு. இருக்கலாம். இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓ கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி திருட்டு கழுத இங்க வாடி. ராஜாத்தி உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல. என்ன பண்றதா உத்தேசம்? யோ உடையா உடையா. சரி சரி உன் பேரை சொல்லி தரேன். பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு என் மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி பாரு பாரு என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது. குடு. ஆச்சரியமா இருக்கு. பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு. இந்த ஆமா இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். அடா அள்ளி முடிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்த நீளம் வேணும். நீயோ ஆட்டுவாளு. உன் பிள்ளைக்கு படிப்பு தேவையா? மெய்தானுங்க. இப்ப உள்ளதும் போச்சு லொள்ளக்காரனு இறுக்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏதோ சாமி நாட்டாமையவா பார்த்து அந்த பயலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். அடிமடியிலேயே கைய வச்சுட்டியே. நான் நல்லா இருக்கிற பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க. அந்த பயலுக்கு எங்க வேலை மேலதாங்க பிடிமானம் இல்ல. ஆனா மத்தபடி எந்த வேலையா இருந்தாலும் கண்ணும் கருத்துமா செய்வானுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னடா கிராப் பட்டி இருக்க? வேலை விஷயம் விடமாட்டாயா? சாயங்காலம் சோழக்கல்ல பக்கம் அனுப்பி அதையாவது ஒழுங்கா செய்வானான்னு பாப்போம். கும்பிடுறேனுங்க. இங்கத்தான் இருக்கியா? சரிடி, இப்ப நான் ஒரு விடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை. கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமா கை. அது என்ன கை? சொல்லடியாத்தா. இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டுக்கட்டு வெத்திலையும் பட்டணம் பாக்கும் மதுரை சீவலும் வாங்கி தரேன்.
ஆமா, இவ பெரியவ. நிஜமாவே மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறாளாக்கம். சரி வேண்டாம், நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு உன் தண்ணி கொடுத்த நான் சுமக்கிறேன். சொல்லல, என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும். என்ன? சரி, எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்கை. கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்கை. அது என்ன கை? சொல்லுடி. கைய கை தூக்கி கை மேல வச்சு கைய கை தூக்கி கை மேல. அது வந்து வந்தாவது போயாவது புடி. இந்த தாமரை குளம் மண்ணுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? ஏய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தானடி. ஒரு வாரத்துக்கு நட. என்ன புள்ள இது? ஒன்னே உன்னால தூக்க முடியாது, 2 குடத்தை நீர் தூக்கிட்டு வந்த. என்னோடது ஒண்ணுதான், இன்னொன்னு அவளுது. ஓ, அவ என்ன பெரிய மகாராணியா? அவ குடத்தை நீ ஏன் தூக்கிட்டு வர்ற? அவளோட ஒரு பந்தயம் போட்டு அதுல தோத்துட்டேன். என்ன பந்தயம்? இந்தாடி குடத்தை தூக்கு. எதுக்கு? உன் விடுகதைக்கு பதில் சொல்றேன் கேடு. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை. அதாவது தவக்கிய காக்கை தூக்கிட்டு போய் முருங்கை மரத்து மேல வச்சுக்கிட்டு திங்குமா. கைக்கார மகன் கண்டு முடுக்குனா கைய தூக்கிட்டு ஓடுமா கை. முருங்கை மரத்துக்கார மகன் கண்டு முடுக்குனா தவக்கிய தூக்கிட்டு ஓடுமா காக்கை. சரிதானா? இந்த குடத்தை கிஸ்கு. அழகு நீ ஆட்டம். நான் ஒத்துக்க மாட்டேன். உன் அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன் போ. அதெல்லாம் தெரியாது புடி. நான் மாட்டேன் போ. நான் ஒத்துக்க மாட்டேன். தோத்த புள்ள அழுகுதான். தோப்புக்காரனும் போடுதான். தோத்த புள்ள அழுகுதான். தோப்புக்காரனும் போடுதான். ஐயா தண்டச்சோறு. ஏய், அரஞ்சனா. வாங்க, பாட்டு கட்டுறாள. நாட்டாம் என்ன ரூபாய்க்கு இங்கதான் உட்கார்ந்தாரு. இப்பதான் சொல்லிட்டு தான் போனாரு நீங்க வருவீங்க. நான் வரட்டுங்களா? பாத்துங்க, கொஞ்சம் கண்ணாசுனா காடே காணாம போயிரும். நல்லா முத்துனுங்கிறது. அடுத்த ஊர்ல பூரா குலகார பசங்க. அப்பப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த காட்டுல இருந்து சத்தம் வரும். கொஞ்சம் கண்ணாஸ்திரா இருந்தது சத்தம் போட்டு பாட்டு படைங்க. எல்லாம் சரியா போயிடும். வரட்டுமா? பார்த்து சாக்குறதுங்க. ஆடி பாடி கருதறுப்பான் ஆனந்தத்தோடு. ஆனா அறுத்த கருது போற இடம் வேறொரு வீடு தம்பி, வேறொரு வீடு. ஆமா, வேறொரு வீடு. சபாசு, அப்படி போடு. சபாசு. எனக்கு அப்பவே தெரியுண்டா வருது. ஏதோ நீ வாரக்கணக்கில் நிறைய நாள் வேலை கொடுத்த பாரு. தலை எழுத்து. அதான் நீங்க ஒண்ணுங்க 60 நேரம் இருக்குதான்னா அரை நாள் கடையில வாங்கிட்டு வட்டான்னு கேட்கிற பயிலுங்க. இவனுக்கு எல்லாம் போய் நீங்க வேலை கொடுத்தீங்க. இவன் எல்லாம் போய் வேலைக்கு வச்சேல. அன்னைக்கு இவர் பையன் விஷயத்திலே தெரிஞ்சுக்கலையா? சுத்தமா ஏன் அமருது? எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேசாம என்னடா அர்த்தம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு ஒரே அடி அடிச்சு கொண்டுடு. அடிச்சு கொள்ளுவியா இல்ல மருந்து வச்சு கொள்ளுவியா அதே எனக்கு தெரியாது. பணம் 10 நாள்ல வந்தவனு இல்ல மரியாதை கட்டு போயிரு. நடக்கையா போல. எருமை கூட சுழி நடிச்சா சொரண வரும். அதான் நீ ஊர் வாயெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுறப்ப எனக்கு நாண்டு சாகலான்னு வரும். எங்கடா நோட்டு கைமா? எங்க கிளம்பிட்ட? ராத்திரி கழிச்சு இது பத்தாதா? எங்கடா போற? போ. 2ல 1 செத்து போச்சு நினைச்சுக்கிறேன். அப்படியே போயிடு. என் மூஞ்சில முடிக்காத. போ. பாஞ்சாலி, என்ன மச்சான்? என்ன சிரிச்சுட்டே ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சிரிச்சேன். ஒக்கா வெளிய இருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம்
ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க. அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க. வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா. சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவாடை துணி வாங்கி தரியா? ஐயோ, ரெண்டுமா? வெளி இல்லையே. இல்ல, குப்பை கட்டத்துக்கு போயிருக்க. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா நைலக்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி, வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன், சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி, அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கியும் பாவாடை குடுக்கட்டா? பழசா? வேணாம், புதுசாவே அளவு எடுக்கிறேன் நான் இதால. வா வா வா. மச்சான், பாவாடை எப்படி? கெண்டைக்கால் ஒசரம் போதுமா? தரைய தொடுற போல இருக்கட்டும். தண்ணியில பட்ட சுருங்குல அப்ப கெண்டைக்கால் வரைக்கும் வந்துடும். இனி பாவாடை அகலம் தான். இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ, என்ன மச்சான்? இது என்ன மச்சமா? ஆமா, வச்சுக்கோ. கழுத்து அளவு எடுப்போமா? கழுத்து எப்படி இருக்கணும்? இப்படியே இருக்கட்டும். லூசா இல்ல? கை ஒரு ஜான்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான், இனி அகலம் தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ. வெட்டி போட பாவி பாவி அவிழ்ச்சு போயிடுற. ஐயோ, அம்மா வச்சல கோமாசல பத்து போட்டிருக்கா. மச்சான் அளவு. ஐயோ, நீ போயே. மச்சான் அளவு. ஐயோ, வெளியிருந்து அவ வந்தா என்ன அளவெடுத்துவா? நீ போ.